Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Nahmaduhu wa nusalli ala rasulihil kareem, amma ba'd. இன்று அல்ஹம்துலில்லாஹ் ரமதானுடைய 6வது நோன்பில் இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் கடுமையாக வெயில் அடிக்குது ஒரு 2-3 நாளாக. அந்த வெயில்லையும் அல்லாஹ் நம்மளுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான். இன்று இந்த ரமதானில் அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவில் தினம் ஒரு பயான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அனைவரும் தினம் ஒரு விஷயங்களை பற்றி பேசி போடுறோம். இப்படி என்னுடைய நண்பர்கள் நிறைய விஷயம் போட்டாங்க, நிறைய விஷயங்களை பற்றி பேசினாங்க. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னா, ரமலானும் ஆரோக்கியமும். ரமலானை அல்லாஹ் எப்படி வடிவமைச்சிருக்கான், அவன் வடிவமைச்ச விதம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எப்படி உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய பயானில் நான் பேச போகிறேன். இது மிகவும் ஆச்சரியமான செய்தி இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் நவீன விஞ்ஞானம் இப்போ இந்த சூழ்நிலையில் 2026 21ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சி சொல்கிறதையெல்லாம் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு குரான் மூலியமாக அருளியிருக்கான். சுப்ஹான் அல்லாஹ். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரமலானில் எப்படி மேம்படுத்தப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 3 வேளையும் சாப்பிடுவோம். பசிக்குதோ பசிக்கலையோ 3 வேளையும் சாப்பிட்ருவோம், நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாகவே பசித்து தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது மருத்துவர்கள் கூறுறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இருக்கிற பிஸி ஸ்கெட்யூலில் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அந்தந்த இருக்கிற வேலைகளில் அப்புறமா சாப்பிட முடியாது பசிக்கும் பொழுதுன்னு சீக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்ருவோம். முதல் விஷயம். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடலுடைய மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய இயங்கு சக்தி சீராக இருக்காது. சீராக இருக்கலை அப்படிங்கும்பொழுது நம்ம உடலில் பல்வேறு உபாதைகள் ஏற்படும். அதுதான் நம்ம உடம்பில் இருக்கிற ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு முதல் காரணம். ரமலான் நம்மளுடைய உடலோட ஆரோக்கியத்தை எப்படி சீரமைக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம், அதை செரித்து நம்மளுக்கு அடுத்த பசி வரும்போது அடுத்த சாப்பாடு சாப்பிடணுங்கிறது இயற்கை. அதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. ஆனால் ரமலானில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொன்று நம்ம நிறையா பொரோட்டா, அது ஃப்ரைட் ரைஸ்ன்னு நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ரமலான் அல்லாத காலகட்டங்களில், ரமலான் காலகட்டத்துங்களே நிறைய பேர் எடுத்துக்கிறோம். அதை எடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உடலில் கெட்ட கொழுப்பு சேருது. அந்த கெட்ட கொழுப்பு சின்ன வயசில் ஒன்றும் தெரியாது, ஆனால் நாளடைவில் போக 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 அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஆனால் இப்படி இருக்கிற சமயங்களில் ரமலான் நம்மளுக்கு எப்படி நம்மளோட ஆரோக்கியத்தை சீரமைச்சு கொடுக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிச்சிரும். நம்ம காலைல சஹருக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் செரிச்சிரும். செரித்து முடித்ததுக்கப்புறமா நம்மளுக்கு திருப்பியும் பசி எடுக்கும். ஆனால் அப்போ நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் நம்ம உடலுக்கு ஆற்றல் தேவைப்படல, எனர்ஜி தேவைப்படும். ஏன்னா நம்ம செய்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், வேலைக்கு போகிறது எல்லாமே. அப்படி அந்த ஆற்றலுக்கு நம்ம உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடலில் ஆல்ரெடி தேவையில்லாமல் எனர்ஜி செலவாகாமல் சேர்த்து வச்சுருக்கிற கெட்ட கொழுப்புகளை எல்லாம் எரிக்க ஆரம்பிக்குது. இந்த கெட்ட கொழுப்புகள்லாம் எரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடலில் தேவையற்ற பேட் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் கெட்ட உபரி நீரும் வெளியேற்றப்படுது. எனர்ஜியாக மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுது. முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம எப்பயுமே சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு 100% செமிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு அது கொஞ்சோண்டு நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். இப்படி இருக்கிற சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியம் சீராகிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட தேவையில்லாத எனர்ஜியெல்லாம் வெளியே போகுது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம உடலோட இறந்த செல்கள் எல்லாமே வெளியேற்றப்படுது. குறிப்பாக சொல்லணும்னா, கேன்சர், புற்றுநோய்னு சொல்லக்கூடிய உலகத்தில் மிகப்பெரிய வியாதி இந்த இறந்த செல்களால் தான் வருது. இந்த இறந்த செல்கள் ரமலானுடைய காலத்தில் நம்ம நோன்பு நோக்கிறதுனால உடலை விட்டு வெளியேற்றப்படுது அப்படின்ட்டு உலக ஆரோக்கிய நிறுவனங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கும் ஆரோக்கியத்துக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான் குரானில், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஅ்மினீன வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா ஹஸாரா. இந்த குரானை இறக்கி அருளும் தொடரில்
இறை நம்பிக்கையாளர்களுக்கு நிவாரணமாகவும் அருளாகவும் உள்ளவற்றை நாம் இறக்கி அருளி கொண்டிருக்கின்றோம். ஆனால் கொடுமை புரிபவர்களுக்கு அது பேருழைப்பை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்துவதில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாவும் ஒரு ரஹமத்தும், ஷிஃபாவும் ரஹமத்தும் குர்ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ் நம்மளுக்கு ஆரோக்கியத்தில், நம்மளோட ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம ஆரோக்கியம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த நம்மளுக்கு ரமதான் 9வது மாதத்தை அருளியிருக்கான். ஆனால் இந்த மாதத்தில் நம்ம எல்லாருமே நோன்பு நோக்கிறோமானா கிடையாது. எக்ஸாம் வருதா நோன்பு விட்டுருவோம், வேறு ஏதாச்சும் வேலை வேறு எங்கேயும் போகிறோம் அப்படின்னா நோன்பு விட்டுருவோம். ரொம்ப சாதாரணமாக இருக்குது இப்போது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கிடையே நோன்பு வைக்கிறது அப்படிங்கிறது. அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நோன்பு வச்சு ஆரோக்கியத்தோடு இருந்தால் அந்த ஆரோக்கியத்தை இன்னும் மேம்படுத்தவும், ஆரோக்கியம் குறைவாக இருந்தோம்னா இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அல்லாஹ் அவனுடைய ரஹமத்தையும் ஷிஃபாவையும் இறக்கி நம்ம அனைவரையும் ஆரோக்கியம் அடைய செய்து ஆரோக்கியமான ஈது பெருளானை நம்மளுக்கு அடைய செய்யுமாறு நான் துவா செஞ்சுக்கிறேன். வாஹிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.